ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். தினமும் சொல்வதற்கு எளிமையான சின்ன சின்ன ஸ்லோகங்கள் கலெக்ஷனாக இந்த பதிவில் பார்க்கலாம். பலரும் இதை சொல்லி பலன் பெற்ற அற்புதமான ஸ்லோகங்கள், பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கும் எளிய சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள். பதிவுக்குள்ள போகலாம். முதலில் விநாயகரிலிருந்து தொடங்கலாம். நாம் எந்த காரியத்தையும் தொடங்கும் போது விநாயகரை வணங்கி இந்த ஸ்லோகத்தை அல்லது விநாயகரின் இந்த 16 நாமங்களை சொல்லிவிட்டு தொடங்க அந்த செயலானது தடங்கல்கள் இல்லாமல் பூர்த்தியாகும் என்பது நிச்சயம். கணபதியின் இந்த ஷோடச நாமங்களை தனித்தனியாக சொல்லலாம் அல்லது 16ஐயும் சேர்த்த ஸ்லோகமாகவும் சொல்லலாம். அது அவரவர் விருப்பம். சுமுகஷ்சைக தந்தஷ்ச கபிலோ கஜகர்ணகः லம்போதரஷ்ச விகடோ விக்னராஜோ விநாயகः தூமகேதுர் கணாத்யக்ஷः பாலச்சந்திரோ கஜானனः வக்ரதுண்ட சூர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜः. சுமுகர், ஏகதந்தர், கபிலர், கஜகர்ணகர், லம்போதரர், விகடர், விக்னராஜர், விநாயகர், தூமகேது, கணாத்யக்ஷ, பாலச்சந்திரர், கஜானனர், வக்ரதுண்டர், சூர்பகர்ணர், ஹேரம்பர், ஸ்கந்த பூர்வஜர் என்ற 16 நாமங்கள். இன்னும் 3 வரிகள் உள்ளன. அது இந்த ஸ்லோகத்தை சொல்வதால் ஏற்படும் பலன்களை சொல்கிறது. இதை தெரிந்து கொண்டால் போதும். ஷோடசைத்தானி நாமானி யஃப் படே ச்ருணு யாதபி வித்யாரம்பே விபாகே ச பிரவேஷே நிர்கமே ததா சங்கிராமே சர்வ காரியேஷு விக்னஸ்தஸ்ய ந ஜாயதே. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இதை எப்போதெல்லாம் சொல்ல வேண்டும், சொல்வதால் என்ன பலன் கிடைக்கும். ஒருவர் கல்வி தொடங்கும் போது, திருமணத்திலும், பயணத்தை தொடங்கும் போதும் அல்லது திரும்பும் போதும், போரின் போதும் அல்லது வேறு எந்த ஒரு செயலையும் தொடங்கும் போதும் விநாயகரின் இந்த 16 நாமங்களை சொல்பவர்கள், கேட்பவர்கள் எந்த விஷயத்திலும் எந்த சிரமத்தையும் தடைகளையும் சந்திக்க மாட்டார்கள், அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள் என்பது இதன் பொருள். நாமாவளியாகவும் ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக என்றும் சொல்லலாம். இரண்டாவதாக கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் அகல சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஸ்காந்த புராணத்தில் உள்ளது. காலை மாலை 3 முறை ஜபித்தால் பில்லி, சூன்யம், திருஷ்டி இவைகளால் உண்டாகும் துன்பம், பகைவர் பயம் அகலும். சுப்பிரமணியஸ்ச சேனானீஹி குஹஸ்கந்தஸ்ச வாமனக மகாசேனோ துவாதசாக்ஷக விஸ்வபூஹு ஷண்முக சிவக சம்புபுத்திரஸ்ச வல்லீஷக தேவசேனாபதி பிரபுஹு ஷரோத்பவ சக்திபுத்திரஹ பிரம்மபூ அம்பிகாசுதக பூதேஷ பாவகி ஸ்ரீமான் விஷாக சிகிவாகனக காங்கேயஸ்ச கஜாரூடக சத்ருஹந்தா ஷடாக்ஷரக. இந்த நாமங்களை தினமும் காலை மாலை 3 முறை ஜபிக்க பில்லி, சூனியம், கண்திருஷ்டி இவைகளால் உண்டாகும் துன்பமும் பகைவர் பயமும் நீங்கும். மூன்றாவதாக ஜுவரம் அகல சொல்ல வேண்டிய சிவஸ்துதி. பாலாம்பிகேஷ வைத்தேஷ பவரோக ஹரேதிச்ச ஜபேன்னாம த்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். பாலாம்பிகேஷ வைத்தேஷ பவரோக ஹரேதிச்ச ஜபேன்னாம த்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். இதை 108 முறை ஜபித்து விபூதி இட்டுக்கொள்ள எப்பேற்பட்ட ஜுவரமும் அகலும். நான்காவது துர்பிக்ஷம் பஞ்சம் நீங்க இதை 8 முறை ஜபித்து விபூதி இட்டுக்கொண்டால் கெட்ட கனவு, கெட்ட சகுனத்தால் வரும் தீமைகள், தௌர்பாகியம், துர்பிக்ஷம், துக்கம், அபகீர்த்தி, விஷம், துர்கிரகங்களால் உண்டாகும் துன்பம் ஆகியவை நீங்கும். துஸ்வப்ன, துஷகுண, துர்கதி, தௌர்மனஸ்ய, துர்பிக்ஷ, துர்வியசன, துஸ்ஸக, துர்யசாம்சி, உத்பாத, தாபவிஷ பீதிம், அசத் கிரகார்த்திம், வியாதிம்ஷ நாஷயது மே ஜகதாம் அதீச்சக. துஸ்வப்ன, துஷகுண, துர்கதி, தௌர்மனஸ்ய, துர்பிக்ஷ, துர்வியசன, துஸ்ஸக, துர்யசாம்சி, உத்பாத, தாபவிஷ பீதிம், அசத் கிரகார்த்திம், வியாதிம்ஷ நாஷயது மே ஜகதாம் அதீச்சக. இதை 8 முறை ஜபித்து விபூதி இட்டுக்கொள்ள எப்பேற்பட்ட துர்பிக்ஷம், கெட்ட சகுனத்தால் வரும் தீமைகள், துர்பாகியம், கெட்ட கிரகங்களால் ஏற்படும் துன்பங்கள் ஆகியவை நீங்கும். ஐந்தாவது கெட்ட கனவு அகல சொல்ல வேண்டிய ஸ்லோகம். இரவில் படுக்கும் போது இதை 3 முறை ஜபித்தால் கெட்ட கனவு தோன்றாது. ஒருவேளை அவ்வாறு கெட்ட கனவு காண நேரிட்டால் காலையில் எழுந்ததும் ஒருவருடனும் பேசாமல், யாரிடனும் சொல்லாமல் அந்த கனவை பசுவின் காதில் சொல்லிவிட்டு இதை 3 முறை ஜபித்தால் கெட்ட கனவு பலனளிக்காது, கெட்ட பலன் ஏற்படாது என்று சொல்லப்படுகிறது. அச்சுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சத்யம் ஜனார்தனம் ஹம்சம் நாராயணம் கிருஷ்ணம் ஜபேத் துஸ்வப்ன சாந்தையே. அச்சுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சத்யம் ஜனார்தனம் ஹம்சம் நாராயணம் கிருஷ்ணம் ஜபேத் துஸ்வப்ன சாந்தையே. ஆறாவது மறதி அகல, ஞாபக சக்தி வளர சொல்ல வேண்டிய ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யாதேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி
रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु स्मृतिरूपेण संस्थिता நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எல்லா பிராணிகளிடமும் ஞாபக சக்தி வடிவமாக இருக்கும் தேவியை நமஸ்கரிக்கிறேன் என்று இதை தினம் காலையில் 108 முறை ஜபித்தால் மறந்து போகும் குணம் அகலும், நல்ல ஞாபக சக்தி உண்டாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. 7வது, கல்வியில் சிறந்து விளங்க குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் கல்வியில் மேன்மேலும் சிறந்து விளங்க பரீட்சையில் தேர்ச்சி பெற நல்ல மதிப்பெண் பெற சொல்ல வேண்டிய தேவி ஸ்துதி. இதை 8 முறை சொல்ல வேண்டும். பாஷ்யாதி சர்வ சாஸ்திராணி ஏஷான்யே நியமாஸ்ததா அக்ஷராணி ச சர்வாணி த்வம் து தேவி நமோஸ்துதே. பாஷ்யாதி சர்வ சாஸ்திராணி ஏஷான்யே நியமாஸ்ததா அக்ஷராணி ச சர்வாணி த்வம் து தேவி நமோஸ்துதே. பாஷ்யம் முதலிய சகல சாஸ்திரங்களையும் நியமமாகவும் சர்வ அக்ஷரங்களாகவும் உள்ள தேவிக்கு நமஸ்காரம் என்று இதை தினமும் காலையில் 8 முறை சொல்லிவர கல்வி நன்கு வளரும், பரீட்சையில் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். 8வது, கண்ணோய் அகல ஆரோக்கியம் உண்டாக விவர்தனோ விவஸ்வாம்ஷ மார்த்தாண்டோ பாஸ்கரோ ரவிஹி லோக பிரகாஷக ஸ்ரீமான் லோக சக்ஷுர் மகேஸ்வரக லோக சாட்சி திரிலோகேஷக கர்த்தாஹர்த்தா தமிஸ்ரக தபனஸ்தாபனாச்சைவ சுச்சி சப்தாஸ்வ வாகனக கபஸ்தி ஹஸ்த பிரம்மண்யக சர்வதேவ நமஸ்கிருதக ஷரீர ஆரோக்கிய தச்சைவ தனவிருத்தி யசஸ்கரக விவர்தனோ விவஸ்வாம்ஷ மார்த்தாண்டோ பாஸ்கரோ ரவிஹி லோக பிரகாஷக ஸ்ரீமான் லோக சக்ஷுர் மகேஸ்வரக லோக சாட்சி திரிலோகேஷக கர்த்தாஹர்த்தா தமிஸ்ரக தபனஸ்தாபனாச்சைவ சுச்சி சப்தாஸ்வ வாகனக கபஸ்தி ஹஸ்த பிரம்மண்யக சர்வதேவ நமஸ்கிருதக ஷரீர ஆரோக்கிய தச்சைவ தனவிருத்தி யசஸ்கரக. சூரியனது சகஸ்ர நாமாக்களில் மிகச்சிறந்த நாமாக்கள் இவை. இவற்றை காலையில் ஸ்நானம் செய்து தினமும் 12 முறையும், ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்றும் மாத சங்கிரமணங்களில் அதாவது மாத பிறப்பு தினங்களில் 108 முறையும் ஜப்பத்துடன் நமஸ்காரமும் செய்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்தால் கண்ணோயும் மற்ற சகல ரோகங்களும் நீங்கும். 9வது, சிவ சகஸ்ரநாம சொன்ன புண்ணியம் பெற சிவோ மகேஸ்வரச்சைவ ருத்ரோ விஷ்ணு பிதாமக சம்சார வைத்திய சர்வேஷக பரமாத்மா சதாசிவக சிவோ மகேஸ்வரச்சைவ ருத்ரோ விஷ்ணு பிதாமக சம்சார வைத்திய சர்வேஷக பரமாத்மா சதாசிவக சிவோ மகேஸ்வரச்சைவ ருத்ரோ விஷ்ணு பிதாமக சம்சார வைத்திய சர்வேஷக பரமாத்மா சதாசிவக. இதை 3 முறை ஜபிக்க சிவ சகஸ்ரநாமம் பாராயணம் செய்த புண்ணியம் கிடைக்கும். அடுத்தது 10வதாக பாபங்கள் அகல தினமும் அதிகாலையில் எழுந்தவுடன் இதை 3 முறை ஜபிக்க முதல் நாள் செய்த பாபங்கள் அனைத்தும் அகன்றுவிடும் என்று சொல்லப்படுகிறது. விஷ்ணும் நாராயணம் கிருஷ்ணம் மாதவம் மதுசூதனம் ஹரிம் நரஹரிம் வந்தே கோவிந்தம் ததி வாமனம். விஷ்ணும் நாராயணம் கிருஷ்ணம் மாதவம் மதுசூதனம் ஹரிம் நரஹரிம் வந்தே கோவிந்தம் ததி வாமனம். விஷ்ணும் நாராயணம் கிருஷ்ணம் மாதவம் மதுசூதனம் ஹரிம் நரஹரிம் வந்தே கோவிந்தம் ததி வாமனம். 11வதாக தீர்வு காண முடியாத பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கும்போது சொல்ல வேண்டிய பகவத்கீதை ஸ்லோகம். கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவக பிரிச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதாக யச்ரேயஸ்யாநிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் த்வாம் பிரபன்னம். கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவக பிரிச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதாக யச்ரேயஸ்யாநிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் த்வாம் பிரபன்னம். 12வதாக மன வலிமை பெற சொல்ல வேண்டிய சௌந்தர்யலகரி ஸ்லோகம். சிவ சக்தியா யுக்தோ யதி பவதி சக்தः பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்தித்துமபி அத்தஸ்த்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம கிருத புண்ணியः பிரபவதி. சிவ சக்தியா யுக்தோ யதி பவதி சக்தः பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்தித்துமபி அத்தஸ்த்வாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம கிருத புண்ணியः பிரபவதி. மனம்
அச்சமுறும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்ல மனபயம் நீங்கும், நெஞ்சில் தைரியம் பிறக்கும், மலை போன்ற கஷ்டமும் தூசாக ஆகும் என்று சொல்லப்படுகிறது. 13வதாக சத்ருபயம் அகல துன்பம் அகல சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஆர்த்தானாம் ஆர்த்தி ஹந்தாரம் பீதானாம் பீதி நாசனம் த்விஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யகம். ஆர்த்தானாம் ஆர்த்தி ஹந்தாரம் பீதானாம் பீதி நாசனம் த்விஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யகம். துக்கப்படுபவர்களின் துக்கத்தையும் பயந்தவர்களின் பயத்தையும் அகற்றி சத்ருவுக்கு யமதண்டமாய் இருக்கின்ற ராமரை நமஸ்கரிக்கிறேன் என்று 1008 முறை ஜபிக்க சத்ருபயம் துன்பம் அகலும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அனைவரும் இந்த ஸ்லோகங்களை நித்தியமே பாராயணம் செய்து பலன் பெறலாம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.